உண்மையை சொல்லி கேட்டா யாரும் தரமாட்டேங்க. அதனால ஏதாவது ஒரு பொய் சொல்லிக்காத ஒரு காரணம் ஒண்ணு சொல்லுவேன். என்ன சொல்ற? சொல்லு தம்பி. கடன் வாங்கினது இல்ல. நீ யாரையும் வாங்கணும் இல்லையா? நாங்க கடனே வாங்கினது இல்லையா, அப்புறம் காரணம் எப்படி வரும் எங்களுக்கு? கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்களேன் ஏதாவது ஒண்ணு. யாருன்னா உடம்பு சரியில்லை, சீரியஸா இருக்காங்க, யாரா சீரியஸ்? ஆமா, ஏற்கனவே செத்து போன பாட்டி சீரியஸா இருக்காங்க. சீரியஸா இருக்காங்க, ஆபரேஷன் பண்ணணும். ஆபரேஷன் வாசல்ல டாக்டர் கத்திரிக்கோளோட நிக்காரு. ஆமா, அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா உடனே கொடுத்துருவாங்க அப்படிதானே? ஆமா, அந்த புண்ணியம் உங்களுக்கு சேரும். நீங்க 200 வருஷம் வாழ்வீங்க. 200 வருஷமா? நீங்க காசு கொடுத்து அவங்க உயிர் பழிச்சாங்கன்னா நீங்க 200 வருஷம் வாழ்வீங்கன்னு சொல்லி வாங்குவோம். ஓ, அப்படி சொல்லணுமா? அதாவது நீங்க காசு கொடுத்தீங்கன்னா எங்க பாட்டியை காப்பாத்துனீங்கன்னா அவங்கள விட டபுள் மடங்கு 200 வருஷம் நீங்க உயிரோட இருப்பீங்க. நம்ம அவங்க மாமியார். உங்க மாமியார்? உங்க மாமியாரா? மாமியார் போயிட்டாங்க. அவங்க கிளம்பி எவ்வளவு நாள் ஆச்சு? ஆமா, அதான் இப்ப வந்து சரியான காரணம் என்ன அப்படின்னா, ஆமா, யாருக்கா சீரியஸ் அப்படின்னு சொல்லி பணம் கேட்டீங்கன்னா உடனே தந்துருவாங்க. அப்படிதானே? அப்படிதான். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கௌசல்யா. கௌசல்யா, நீங்க சொல்லுங்க. அதாவது நிறைய காரணங்கள் சொன்னா யாருமே கடன் தர மாட்டேங்கிறாங்க. நீங்க தர மாட்டீங்க, ஏமாத்திடுவீங்க அப்படின்னு சொல்லி கடன் கேட்டா கொடுக்கவே மாட்டாங்க. ஆமா, இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல காரணம். இப்ப அவங்க சொன்னாங்களா யாருக்கும் சீரியஸ்ன்னு, அந்த மாதிரி நீங்க ஒண்ணு புதுசா சொல்லுங்களேன். நான் பக்கத்துல இப்ப நீங்க கடை கொடுங்க, நாங்க சொந்தக்காரங்கள்ட்ட கேட்டு கூட நான் வாங்கிட்டு வந்து தரேன். இப்போதைக்கு அவசரமா வேணும் பணம் கொடுங்க, நான் அவங்க கொடுத்த பின்னாடி உங்கள்ட்ட வந்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறேன். அவ்வளவுதான். அதாவது பக்கத்து வீட்டுல ஒரு ஆள் 50,000 ரூபாய் எனக்கு தர வேண்டியிருக்குங்க. அப்ப அவர் நாளை கழிச்சு தான் தரேன்னு சொல்றாரு. அதனால நீங்க இப்ப 50,000 கொடுத்தீங்கன்னா நாளை கழிச்சு உங்களுக்கு நான் வாங்கி கொடுத்துருவேன்னு சொல்லணும். ஆமா, அப்படி சொன்னா கொடுத்துருவாங்க. கொடுத்துருவாங்களா? கொடுத்துருவாங்க. ட்ரை பண்ணி பாருங்களேன்.